Hey hi guys, welcome back to my channel. இன்னைக்கு நாம இந்த டிராமாவோட எபிசோட் 4 தான் பார்க்க போறோம். இந்த சீரீஸை நீங்க கண்டினியூவா பாக்குறதுக்கு பிளேலிஸ்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க, மறக்காம செக் பண்ணி பாருங்க. சரி, இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல பைசனோட பெட்ரூம் தான் காட்டுறாங்க. இவன் போர்டில கண்டு மேலேயே படுத்து தூங்கிற கண்டு பைசனை அவன் மேல இருந்து சைட்ல தள்ளி விட்டுட்டு அவன் வாயால அந்த ரோப்பை கடிச்சு இழுத்து அந்த கெட்ட ரிமூவ் பண்றான். தென் இவன் பைசன் தூங்கிட்டானான்னு செக் பண்ணி பாக்குறான். அண்ட் அவனும் ஏண்டிக்காம நல்லா தூங்கிட்டு இருக்கான். இந்த சான்ஸை யூஸ் பண்ணி கண்ட் பைசனோட ரூமை சுத்தி பார்த்துட்டு சில போட்டோஸையும் எடுத்துக்கிறான். அதுக்கப்புறமா அவன் ரூமை விட்டு வெளியே வந்து வீட்டை சுத்தி பாக்குறப்ப கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஒரு ரூம் இருக்கிறத கவனிக்கிறான். உடனே அந்த டோர் கிட்ட வந்துட்டு அதை ஓபன் பண்ண ட்ரை பண்ண அது லாக்ல இருக்கு. அதே நேரத்துல ஃபடேலும் அங்க வந்துட்டு இவனை கன் பாயிண்ட்ல புடிச்சு இங்க என்னடா பண்றன்னு கேக்குறான். கண்டோ அவளோட நம்ம கடை முடிஞ்சதுன்னு ஸ்லோவா திரும்பி பார்க்க, நீ எப்படிடா எங்க வீட்டுக்குள்ள வந்தன்னு ஃபடேல் கேக்குறான். அதுக்கு இவனும், உன் தம்பி நல்லா குடிச்சு மட்டையாயிட்டான், அதனாலதான் நான் அவனை இங்க கூட்டிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு, எனக்கு இப்ப அர்ஜென்டா பாத்ரூம் போகணும், அதான் இங்க வந்தேன்னு சொல்ல ஃபடேலுக்கு சுத்தமா அவன் மேல நம்பிக்கை இல்ல. அது பாத்ரூம் கிடையாதுன்னு சொல்லவும், ஓ அப்படியா, மேல இருட்டா இருந்தனால எனக்கு கண்ணு தெரியலன்னு சொல்லி காட்டு சமாளிக்க பாக்குறான். அப்ப ஃபடேல், உன் பேக்கெட்ல என்னடா இருக்கு, எல்லாத்தையும் எடுத்து வெளியே காட்டுன்னு கேட்க, அண்ட் இவனும் என் பேக்கெட்ல எதுவும் இல்ல, நீ கொஞ்சம் கண்ணை இறக்குறியா, நம்ம பொறுமையா உட்காந்து பேசலாம்னு சொல்ல, ஏன் இதுல என்ன தப்பு இருக்கு, திருதானே இப்படிதானே பிடிப்பாங்கன்னு கேட்கவும், நான் தான் சொல்லிட்டல, நான் எதுவும் இங்க திருதல, உன்னோட தம்பியை தான் இங்க கூட்டிட்டு வந்தேன்னு சொல்ல, அப்பவும் ஃபடேல் நம்பாம உன் பேக்கெட்ல இருக்கிற எல்லாத்தையும் வெளியே ஏறான்னு சொல்றான். கண்ட் அங்க இருந்து எஸ்கேப் ஆறதுக்கு, எனக்கு அர்ஜென்டா வருதுடா, பாத்ரூம் எங்க இருக்குன்னு சொல்லி இதை பத்தி நம்ம அப்புறமா பேசலாம்னு சொல்ல, ஃபடேல் அடுக்கலாம் ஏமாறுறதா இல்ல இப்ப பண்றியா இல்லையான்னு அவனை மிரட்ட, கண்டோ அவனோட பேக்கெட்ல இருந்து அவனோட கார் கீயை எடுத்து இது மட்டும்தான் என்கிட்ட இருக்குன்னு காட்டுறான். அப்பவும் ஃபடேல், எனக்கு உன் மேல நம்பிக்கை வரல, சோ நானே செக் பண்றேன்னு அவன் கிட்ட வந்து அவன் பேக்கெட்ல செக் பண்றான். கண்ட் அடுக்கு, டே அப்படி பண்ணாடா, எனக்கு அர்ஜென்ட்டா வருது, அப்புறம் நான் இங்கேயே போயிருவேன், அதுல உன் கன் நினைச்சிட்டா அது பார்க்க நல்லா இருக்காதுன்னு சொல்ல, அது எப்படி இருக்கும்னு நானும் பாக்குறேன், நான் பைசனுக்கு நீ யாருன்ற உண்மையை காட்டாம விட மாட்டேன்டான்னு சொல்லிட்டு அவன் பேக்கெட்ல இருந்து ஒரு பாக்ஸ் எடுக்கிறான். கண்டோ உடனே அந்த பாக்ஸ குடுங்கிட்டு அதுல வெறும் என்னோட சிகரெட்ஸ் தான் இருக்குன்னு சொல்றான். அப்ப ஃபடேல் வேற ஏதாச்சும் கிடைக்குதான்னு அவனை செக் பண்ணிட்டு இருக்கிறப்ப பைசன் மேல இருந்து ஃபடேல கூப்பிட்டு கீழே இறங்கி வரான். வண்டவன் அங்கேயே கீழே விழுந்து வாமிட் எடுக்க கண்டு ஃபடேல தள்ளி விட்டுட்டு பைசனுக்கு என்னாச்சுன்னு பார்க்க வரான். அப்ப ஃபடேல், உனக்கு பாத்ரூம் அர்ஜென்ட்டா வருதுன்னு சொன்னேன்னு கேட்க, கண்டோட கேட்டு, இங்க உன் தம்பி வாண்டி எடுத்துட்டு இருக்கான், இந்த நேரத்திலயும் நீ என்கிட்ட சண்டைக்கு வர, நீலாம் என்னடா அண்ணன்னு கண்ட் அவனை பிடிச்சிட்டுறான். அடுக்கு ஃபடேலும், உன்னோட அட்வைஸ் எல்லாம் எனக்கு தேவையில்லை, என் தம்பியை எப்படி பாட்டுக்கணும்னு எனக்கு தெரியும், நீ ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு கிளம்புன்னு சொல்ல, அதெல்லாம் முடியாது, நான் இங்க இருந்து இவனை பாட்டுக்கிறேன்னு கண்ட் சொல்றான். அடை கேட்டு ஃபடேலும் டென்ஷன் ஆயிட்டு, போடா இங்க இருந்து, அண்ட் இனி இந்த பக்கம் வந்துடாட, அப்படி வந்தன பைசனால கூட உன்னை என்கிட்ட இருந்து காப்பாற்ற முடியாதுன்னு மிரட்டி அனுப்புறான். டென் கண்ட் வெளியே வந்ததும், நல்ல வேலை ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆயிட்டோன்னு சொல்லிட்டு அவனோட சிகரெட் பாக்ஸ் எடுத்து ஓபன் பண்ணி பாக்குறான். அண்ட் இவன் அதுல ஒரு பென்ட்ரைவ மறைச்சு வச்சிருக்கான். அதை எடுத்து பார்த்துட்டு திருப்பி அந்த பாக்ஸ்லயே போட்டுட்டு அந்த வீட்டையும் வெளியே இருந்து ஒரு 2 போட்டோ எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்புறான். கட் பண்ணா நெக்ஸ்ட் டே ஃபடேலும் பைசனும் அது லாக் பண்ண ரூம்குள்ள வராங்க. அப்ப ஃபடேல் பைசன் கிட்ட, இந்த வீட்டோட ரூல் என்னடா, வெளியாளுங்களை யாரையும் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரக்கூடாதுதானே, அப்ப எடுக்கட அப்படி பண்ணன்னு கேட்டுட்டு, அவன் போலீஸ் இன்ஃபார்மெண்டா இருந்தா என்னடா பண்ணுவேன்னு கேட்க, இவனும் இருக்கட்டுமே, இப்ப அடால என்ன, அவனால நம்மளுக்கு பிரச்சனை வந்ததுன்னா அவன் கடிய முடிச்சிடலான்னு அசால்ட்டா சொல்ல, அதை கேட்டு ஃபடேலும், உன்னால பண்ண முடியாத விஷயத்த சும்மா சொல்லிட்டு இருக்காத, அதை கேக்குறதுக்கே கடுப்பா இருக்குன்னு சொல்றான். அப்ப பைசனும் அந்த லாக்கர்ல இருந்து ஒரு லேப்டாப் எடுத்து அந்த ரூம்ல இருக்கிற சிசிடிவியோட ஃபுட்டேஜ பிளே பண்ணி காட்டுறான். இங்க பாரு, கண்டு உள்ள வரவே இல்லை, இப்ப வாட்சு நீ அவனை நம்புறியான்னு கேட்க, அவன் உள்ள வரலனா என்ன, அதான் கடவு கிட்ட நின்னுட்டு இருந்தானே, சப்போஸ் நான் கரெக்டான டைமுக்கு இங்க வராம அவன் இந்த ரூம்குள்ள வந்திருந்தா என்ன இருக்கும்னு கேட்டுட்டு, அவன் ஒரு டேட்டூ ஆர்டிஸ்ட், அப்புறம் அவனுக்கு ஒரு தம்பி இருக்கான், இதை தவிர உனக்கு அவனை பத்தி வேற என்ன தெரியும்னு கேட்க, பைசனும் இதை தவிர நான் வேற என்ன தெரிஞ்சுக்கணும்னு கேக்குறான். அதுக்கு ஃபடேல், நான் அவனோட பேக்ரவுண்ட செக் பண்ணி பார்த்தேன், அவன் ஒரு கார் திருடனா இருந்திருக்கான், போலீஸ் அவனை பல வருஷமா தேடி இருக்காங்க, அதை பத்தி உனக்கு தெரியுமான்னு கேட்க, பைசனும் இதை கேட்டு ஷாக் ஆவான்னு பார்த்தா, வாவ், எல்லாரும் பின்னாடியே ஒரு பாஸ்ட் இருக்கு, இது நார்மல் தானேன்னு கேக்குறான். அது நார்மல் தான், பட் நார்மல் இல்லாத விஷயத்த உனக்கு சொல்றேன், அதை கேளுன்னு சொல்லிட்டு, அவன் இது வரைக்கும் அரெஸ்ட் ஆனதே கிடையாது, இதுல இருந்தே உனக்கு தெரியலையா, அவன் கண்டிப்பா போலீஸ் கிட்ட ஏதோ ஒரு டீல போட்டிருக்கான்னு சொல்லிட்டு, நேத்து உன்னோட நிலைமைய பாக்குறப்ப அது ஏதோ பாய்சனோட எஃபெக்ட் மாதிரி தெரிஞ்சது, நீ ஹோஸ்ட் கிளப்ல அந்த செக்ரட்டரி வாமிட் எடுத்த மாதிரி வாமிட் பண்ணிட்டு இருந்த, இப்பவாச்சும் உனக்கு புரியுதா இல்லையான்னு கேட்க, அப்பவும் பைசன், ஃபடேல் நீ ஓவர் திங்கிங் பண்றடா, எனக்கு ட்ரக்ஸ பத்தி நல்லா தெரியும், அப்படி இருக்க நான் தெரியாம அதை சாப்பிட்டுருப்பேன்னு நீ நினைக்கிறியான்னு கேக்குறான். அடைக்கிட்டு ஃபடேலும், இவனுக்கு எப்படிதான் நான் சொல்லி புரிய வைக்க போறேன்னு நினைச்சிட்டு ஃபைனலா அவன் கிட்ட, நான் எதுக்காக லவ் பண்ணாம இருக்குன்னு தெரியுமான்னு கேட்டுட்டு, ஒன்ஸ் நம்ம மனசு சொல்றதை கேட்க ஆரம்பிச்சிட்டோம்னா நம்மளுக்கு கண்ணு தெரியாம போயிரும், அப்புறம் உன்ன மாதிரி
மாதிரி கேர்லெஸ்ஸா இருக்க முடியும்னு சொல்லிட்டு போறான். கற்பனா இங்க ஸ்டைல் ஃபடேலும் அவனும் ஸ்டோர் ரூம்ல பண்ணதை இவன் கனவா கண்டது லேட்டா எந்திக்கிறான். அதுக்கப்புறமா இவன் ரூமை விட்டு வெளியே வந்துட்டு குட் மார்னிங் பான்னு சொல்லிட்டு அங்க சாப்பிட உட்கார்றப்ப அப்ப இவரோ என்னடா இன்னைக்கு ஜாகிங் போலையா, அது அவ்வளவுதானான்னு கேட்க, அதெல்லாம் இல்ல நான் போயிட்டு தான் இருக்கேன். நம்ம ரெகுலரா ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கிறப்ப அதை சடனா ஸ்டாப் பண்ணிட்டா அங்க இருக்கிற மனசு நம்மள தேடும்னு ஸ்டைல் சொல்றான். அதை கேட்டு இவரோ எதை பத்திடா நீ சொல்லிட்டு இருக்க, அப்போ நீ ஒரு பொண்ணு பின்னாடி சுற்றுறதுக்கு தான் ஜாகிங் போயிட்டு இருக்கியான்னு கேக்குறாரு. அதை கேட்டு இவனோ எது பொண்ணா, அது பையன் பான்னு சொல்ல, ஓகேடா உனக்கு பையன் பிடிக்கும்ன்றத நான் மறந்துட்டேன்னு சொல்லிட்டு, பட் நீ இந்த மாதிரி பண்றதுக்கு முன்னாடி அவனுக்கு உன் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு தெரிஞ்சுக்கோ, அப்படி இல்லனா நீ வராம இருக்கிறத நினைச்சு அவன் சந்தோஷப்படுவான்னு சொல்ல, அவன் அவ்வளவு சீக்கிரத்துல என்ன மறந்துடுவான்னு எனக்கு தோணலன்னு ஸ்டைல் சொல்லிட்டு அப்படியே சாப்பிட ஆரம்பிக்க அவன் வாயை சுட்டுக்கிறான். என்னப்பா நீங்க சூடா இருக்குன்னு சொல்ல மாட்டீங்களான்னு கேட்க, அவரும் நீ பேசுற பேச்சுக்கு இது தேவைதாண்டான்னு கலாய்க்கிறாரு. கற்பனா இங்க ஸ்டைல் நினைச்ச மாதிரியே ஃபடேல் அவனை தேடிட்டு இருக்கான். ஜாகிங் பண்றப்ப கூட ஸ்டைல் எங்கேயாச்சும் சைட்ல இருக்கானான்னு பாத்துக்கிட்டே வர இவன் முன்னாடி ஓடிட்டு இருக்கிற ஒரு பையன் மேல முட்டிடுறான். அப்புறம் இவன் மார்க்கெட்டுக்கு வந்து பார்க்க அங்கேயும் ஸ்டைல் இல்ல. எப்பவும் உங்க கூட ஒரு பையன் இருப்பாளேண்டி, அவன் எங்கன்னு கேட்க, இவங்களோ யார பத்தி சொல்றேன்னு கேக்குறாங்க. அதான் அந்த பையன் என் வீட்டுக்கு இருப்பானேன்னு சொல்லவும், ஓ எப்பவும் உன்கிட்ட வம்பிழுத்துக்கிட்டே இருப்பானே அந்த பையனான்னு கேட்டுட்டு, அவன் இனி இங்க வரமாட்டேன்னு சொல்லிட்டான். அந்த பையன் நல்லா வேலை செஞ்சுட்டு இருந்தான், அவனை ஃபுல் டைம் ஜாபுக்கும் சேர்த்துக்கலாமான்னு நினைச்சிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு இருக்க, அதை கேட்டு ஃபடேலும் டிசப்பாயிண்ட் ஆயிடுறான். தென் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறப்ப கூட டைம் பாட்டுக்கிட்டே தான் வேலை செய்யறான். 10 மணி ஆகியும் இன்னும் ஸ்டைல் அங்க வரல. அவ பைசன் அவனுக்கு கால் பண்ணி நான் இன்னைக்கு ஒர்க்குக்கு லேட்டா வருவேன், இப்ப நான் கண்ட பார்க்க வந்திருக்கேன்னு சொல்ல, இவனோ நீ இன்னைக்கு வேலைக்கு வர தேவையில்ல, அவனை மட்டும் கரெக்டா ஹேண்டில் பண்ணிட்டு வான்னு சொல்றான். அதை கேட்டு பைசனும் காலை கட் பண்ணிட்டு கையில கட்டியோட கண்ட பாக்குறதுக்கு உள்ள போறான். இங்கே வந்துடும் இப்ப நீ ஓகே வாடான்னு கண்ட் கேட்க, பைசனும் இப்ப நான் பெட்டரா ஃபீல் பண்றேன்னு சொல்லிட்டு அவன் பக்கத்துல வந்து உட்கார்றான். அப்ப கண்ட் இனி நான் உன் பக்கத்துல உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ண கூடாதுன்ற லெசனை கட்டுக்கிட்டேன், நீ ரொம்ப நல்லா ஆல்கஹாலை கண்ட்ரோல் பண்றடான்னு சொல்ல, அதுக்கு பைசனும் அப்படின்னு நீ தான் சொல்லிக்கணும், நான் நைட்டு ஃபுல்லா வாமிட் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு, நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு அந்த நோட்ஸை பாட்டு கேட்க, இவனும் நான் கிளாஸ் எடுக்கிறதுக்கு நோட்ஸை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றான். அதை கேட்டு பைசன் நீ கிளாஸ் கூட எடுப்பியான்னு கேட்க, ஆமா ஜஸ்ட் பேசிக் மட்டும், எந்த வேலையா இருந்தாலும் கண்டிப்பா பேசிக் தெரிஞ்சாதான் பண்ண முடியும்னு சொல்ல, தென் பைசன் எனக்கும் இதை சொல்லி தரியா, அப்படி சொல்லிட்டா ஒரு நாள் நானும் உனக்கு போட்டு விடுவேன்லன்னு அவன் தொடையில கை வைக்க, கண்டும் ஓகே நான் சொல்லி தரேன்னு அதுக்கான டூல்ஸ் எடுக்கிறதுக்கு போறான். அதே நேரத்துல இங்க ஃபடேல் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறப்ப கிச்சனோட டோர் ஓபன் ஆகுது. இவனும் பைசன் தான் வரான்னு நினைச்சுக்கிட்டு நீ வண்டியாடா போன வேலை என்னாச்சுன்னு கேட்க, நான் வந்துட்டேன்னு ஸ்டைல் அங்க வந்து நிக்கிறான். இன்னும் ரெஸ்டாரண்டே ஓபன் பண்ணல, நீ எடுக்கடா இங்க வந்தேன்னு ஃபடேல் கேட்க, எனக்கு இன்னைக்கு இங்க வர்றதுக்கு ஐடியா இல்லதான், பட் ஆன்டி நீ என்ன மிஸ் பண்றதா சொன்னாங்க அதான் பார்க்க வந்தேன்னு சொல்லிட்டு, என்ன ரொம்ப மிஸ் பண்றியான்னு கேட்க, ஃபடேலும் அட ஒட்டுக்க மாட்டேன்றான். நான் எதுக்குடா உன்னை மிஸ் பண்ண போறேன், என்ன தொல்லை பண்ணாம ஒழுங்கா இங்க ரெண்டு கிளம்புன்னு சொல்ல, ஸ்டைல் இருக்கு நேற்று நீ என்ன அடிச்சிட கூட நான் பெருசா எடுத்துக்கல, அட நான் மன்னிச்சு விட்டுடுறேன், நீ எவ்வளவு பயங்கரமானவனா இருந்தாலும் நான் உன்னை லவ் பண்ணுவேன்னு சொல்றான். அப்புறம் நான் எப்படிதான் உன் மனசை வின் பண்றதுன்னு கேட்க, அதுக்கு ஃபடேலும் அது ரொம்ப ஈஸி, இங்க இருந்து போயிரு திரும்பி இந்த பக்கம் வந்துடாடுன்னு சொல்றான். அதை கேட்ட ஸ்டைலும் ஃபடேல் கிட்ட வந்து நின்னுட்டு, நீயும் என்ன லவ் பண்றேன்னு எனக்கு தெரியும், அது எதுக்கு மூடி மறைக்கிற, நான் உன்கிட்ட இப்படி வந்து வம்பு பண்றது உனக்கு பிடிச்சிருக்கு தானே, அப்போ எதுக்கு அந்த ஃபீலிங்க கண்ட்ரோல் பண்ணி வைக்கிற, நீ இப்படியே அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தா ஒரு நாள் அது வெடிச்சிரும்னு சொல்லிட்டு இவன் ஃபடேலோட அந்த இடத்துல கை வைக்க, ஃபடேலும் அவன் செஞ்சுட்டு இருந்த வேலைய ஸ்டாப் பண்ணிட்டு அவன் ஸ்டைல புடிச்சு டேபிள் இருக்கிற சைட்ல நிக்க வைக்கிறான். இவனும் ஓ இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பண்ண போறோமான்னு சொல்லிட்டு அந்த டேபிள்ல படுக்க, ஃபடேலும் ரொமான்ஸ ஸ்டார்ட் பண்ண போற மாதிரி பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற சிசரை எடுத்து அவன் ஷர்ட்டை கட் பண்ணி அதை கிழிச்சு விட்டுறான். தென் கிஸ் பண்ற மாதிரி கிட்ட வந்துட்டு நீ நினைச்சது எதுவும் நடக்காது வெளியே போடான்னு கோவமா சொல்ல, ஸ்டைலும் நீ என்ன கழட்டி விடலான்னு பாக்குறியா, அது நடக்காதுடான்னு சொல்லிட்டு கிச்சனை விட்டு வெளியே போறான். கட் பண்ணா இங்க கண்ட் பைசனுக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கான். அப்ப இவன் உன் அண்ணன் எப்படி இருக்கான்னு கேட்க, அவன் எப்பவும் போலதான் இருக்கான், எனக்கு அது பழகி போச்சு, பட் உனக்கு எப்படி இருந்தது, அவன் கண்ணை காட்டிலாம் மிரட்டினானே நீ பயந்துட்டியான்னு கேட்க, ஆமா கண்டிப்பா பயம் இல்லாம எப்படி இருக்கும், பட் என்னால அவனை புரிஞ்சுக்க முடியுது, நடுராத்திரியில வீட்டுக்குள்ள ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வந்தா நானா இருந்தாலும் அப்படிதான் பண்ணிருப்பேன்னு சொல்ல, பைசனும் நைட் என்ன பாட்டுக்கிட்டதுக்கு தேங்க்ஸ்னு சொல்லிட்டு, நான் இது வரைக்கும் ஆல்கஹால் மூலமா இந்த அளவுக்கு வீக் ஆனது கிடையாது, நீ அதுல வேற ஏதாச்சும் மிக்ஸ் பண்ணி எனக்கு குடுத்தியான்னு கேட்க, கண்டோ என்ன இவன் கண்டுபிடிச்சிட்டானோன்னு நினைச்சிட்டு, நான் என்ன மிக்ஸ் பண்ணிட போறேன், அந்த ட்ரிங்கை என் ஃப்ரெண்ட் அவளாவே பண்ணா, அதனால அது கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும்னு சொல்லி சமாளிக்கிறான். அப்புறம் நீ இத பத்தி என்கிட்ட டைரக்டா கேட்டதுக்கு தேங்க்ஸ்னு சொல்லிட்டு, உன்னோட அண்ணன் உன் மேல எவ்வளவு ஓவர் ப்ரொடக்டிவா இருந்தாலும் நான் உன்னை லவ் பண்றத ஸ்டாப் பண்ண மாட்டேன்னு சொல்றான். அப்ப பைசனும் நீ உண்மையிலேயே என்ன லவ் பண்றியா இல்ல என்ன பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறியான்னு அந்த டேட்டூ மிஷினை கையில வச்சுட்டு கேக்குறான். அட பாட்டு உள்ளுக்குள்ள பயம் இருந்தாலும் கண்டோட
வெளியே காட்டிக்காம எனக்கு பிடிச்ச பையனை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், இதுல என்ன தப்பு இருக்குன்னு கேட்க, பட் நீ இது வரைக்கும் உன்னை பத்தி ஃபுல்லா சொன்னதே இல்லையேன்னு பைசன் கேக்குறான். அது ஏன்னா என்னை பத்தி சொல்றதுக்கு பெருசா எதுவும் இல்ல, நான் ஜஸ்ட் ஒரு டாட்டூ ஆர்டிஸ்ட், அப்புறம் எனக்கு ஒரு தம்பி இருக்கான், அவ்வளவுதான சொல்ல. பட் நீ உன்னோட பாஸ்ட்ல காரை திருடிட்டு இருந்திருக்கியே, அதை பத்தி சொல்லணும்னு உனக்கு தோணலையான்னு கேக்குறான். அதை கேட்டு கண்டும் கொஞ்ச நேரத்துக்கு சைலண்டா இருந்துட்டு இது எப்படி உனக்கு தெரிஞ்சதுன்னு கேக்குறான். நீ ஃபர்ஸ்ட் நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு, எதுக்காக என்கிட்ட 2 இடம் மறைச்சேன்னு கேட்க, இவனும் நான் அதை என்னோட தம்பிக்காக தான் பண்ணேன், எங்களோட அம்மா அப்பா இறந்ததுக்கு அப்புறம் எனக்கு வேற வழி தெரியல, அதான் இப்படி பண்ணேன்னு சொல்ல. இதை கேக்குறதுக்கு பெருமைப்படுற விஷயம் மாதிரி தானே தெரியுது, அப்ப எதுக்கு என்கிட்ட சொல்லலன்னு கேக்குறான். அதுக்கு கண்டு பதில் சொல்றதுக்கு முன்னாடியே பேப் அங்க வந்துடுறான். அவனும் ஹாய் பைசன் சொல்லிட்டு நான் பிரிண்டருக்கான இங்க வாங்கிட்டு வந்திருக்குன்னு அதை கண்டு கிட்ட தரான். அப்ப பைசன் பேபோட கையிலயும் கால்லயும் அடிபட்டிருக்கட கவனிக்கிறான். ஆனா கண்டட கவனிக்கல. என்னடா இன்னைக்கு ஸ்கூல்ல இருந்து சீக்கிரமா வந்துட்டேன்னு கேட்க, அது ஒன்னும் இல்ல, எனக்கு தலைவலியா இருந்தது, அதான் பர்மிஷன் கேட்டு வந்துட்டேன்னு சொல்றான். அதுக்கு கண்டோ நான் உன்னை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போகவான்னு கேட்க, இல்ல அதெல்லாம் வேண்டாம், நான் ரெஸ்ட் எடுத்தாரு சரியா போயிரும்னு சொல்லிட்டு பேப் அவன் ரூமுக்கு போறான். தென் கண்ட் பைசன் கிட்ட நம்ம வெளியே போய் பேசலாமான்னு கேட்க, நாம அதை பத்தி அப்புறமா பேசிக்கலாம், பட் இப்ப நீ பேப கவனிச்சியான்னு கேட்கவும், பேபா அவனுக்கு என்னன்னு கண்டு கேக்குறான். அவன் கையிலயும் கால்லயும் அடிபட்டிருக்கு, அவன் ஸ்கூல்ல சண்டை போடுவானான்னு கேட்க, எனக்கு அதை பத்தி தெரியல, பட் அவன் கொஞ்ச நாளா சரியில்லை, வீட்டுக்கு வந்ததும் அவன் நேரம் அவனோட ரூமுக்கு போயிட்டு லாக் பண்ணிக்கிறான்னு சொல்லிட்டு நான் போய் அவனுக்கு என்ன பிரச்சனைன்னு கேக்குறேன்னு கண்ட் அங்க இருந்து போக, பைசன் அவன் கைய பிடிச்சி ஸ்டாப் பண்ணிட்டு நீ கேட்டா அவன் சொல்லுவான்னு எனக்கு தோணல, சோ அவனுக்கு என்ன பிரச்சனைன்றத நாமளே கண்டுபிடிக்கலாம்னு சொல்றான். கற்பனா இங்க ரெஸ்டாரண்ட்ல கஸ்டமர்ஸ் எல்லாரும் எதையோ பார்த்து சிரிச்சிட்டும் அது போட்டோ எடுத்துட்டும் இருக்காங்க. அப்ப ஃபடேலும் ஆர்டர்ஸ கொண்டு வந்து டேபிள்ல வைக்க, அந்த பொண்ணும் ஃபடேல பார்க்காம அவனுக்கு பின்னாடி எட்டி பாக்குறா. சோ பின்னாடி என்ன இருக்குன்னு ஃபடேல் திரும்பி பார்க்க அங்க ஸ்டைல் ஷர்ட் இல்லாம உட்காந்துட்டு இருக்கான். அவனை பார்த்ததும் ஃபடேல் முறைச்சிட்டு இன்னும் எதுக்குடா இங்கேயே இருக்க, நான் உன்னை இங்க இருந்து போகடான்னு சொன்னேன்னு கேட்க, என்னால போக முடியாது, இப்ப அதுக்கு என்ன பண்ணுவ, என்ன அடிப்பியா, அடிச்சுக்கோ, இங்க இத்தனை பேர் உட்காந்துட்டு இருக்காங்க, எல்லாரும் வீடியோ எடுத்து சோசியல் மீடியால போட்டு விட்டுருவாங்க, அப்புறம் உன்னோட ரெஸ்டாரண்ட்டை இழுத்து சாட்டிட்டு போக வேண்டியதுதான்னு சொல்றான். அதை கேட்ட ஃபடேலும் ஒழுங்கா உன்னோட ஷர்ட்டை போட்டுட்டு இங்க இருந்து கிளம்புடான்னு சொல்ல, இல்லாத ஷர்ட்டை நான் எப்படி போடுறது, அதான் நீ கிழிச்சு விட்டு என்ன ஸ்டைல் சொல்லவும், ஃபடேல் அவனோட யூனிஃபார்ம்ல ஒரு பீஸை ரிமூவ் பண்ணி இத போட்டுக்கிட்டு கிளம்புடான்னு சொல்ல, ஸ்டைலும் அதை வாங்கிட்டு சரி நான் உன்னோட கெரியர் எதுவும் பண்ண மாட்டேன், பட் ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோ, யாராலையும் என்ன யூஸ் அண்ட் த்ரோ பண்ண முடியாதுன்னு வார்ன் பண்ண, தென் அதுல நான் ஃபர்ஸ்டா இருப்பேன்னு ஃபடேல் சொல்லிட்டு கிச்சனுக்கு போறான். அப்ப ஸ்டைலும் நான் அவ்வளவு ஈஸியா என்னோட தோல்வியை ஒட்டுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போறான். அவன் போனதுக்கு அப்புறமா ஃபடேல் கஸ்டமர்ஸ் கிட்ட ஸ்டைல் பண்ண அட்டகாசத்துக்கு சாரி கேக்குறான். கற்பனா இங்க கண்டும் பைசனும் பேபோட ஸ்கூலுக்கு வராங்க. கண்டு கோவத்துல நேரா ஸ்கூலுக்குள்ள போக பாக்க, எங்கடா போறேன்னு பைசன் அவனை ஸ்டாப் பண்றான். என் தம்பி மேல கை வச்சு அவங்கள கண்டுபிடிக்க போறேன்னு சொல்ல, கொஞ்சம் பொறுமையா இருறா, இங்க 1000 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, இதுல யாரு உன் தம்பி அடிச்சதுன்றத எப்படி கண்டுபிடிப்பேன்னு கேட்டுட்டு உன்னோட தம்பியோட சோசியல் மீடியாவை செக் பண்ணி பாரு, அதுல நம்மளுக்கு ஏதாச்சும் க்ளூ கிடைக்கலான்னு சொல்லவும், கண்டு பேபோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை செக் பண்ணி பாக்குறான். அப்பதான் இவங்க என்ன பிரச்சனைன்றத கண்டுபிடிக்கிறாங்க. அவனோட கிளாஸ்ல படிக்கிற சில ஸ்டூடெண்ட்ஸ் பேபையும் அவனோட ஃப்ரெண்டையும் ஒன்னா சேர்த்து வச்சு பேசி புள்ளி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த விஷயம் தெரிஞ்சதும் கண்ட் அகைன் கோவத்துல ஸ்கூலுக்குள்ள போக பாக்க, பைசன் அவனை ஸ்டாப் பண்ணி டேய் வெயிட் பண்றான், நம்மளால இப்படியே உள்ள போக முடியாது, அப்படி போனோம்னா ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் நம்மள புடிச்சு வெளியே தூக்கி போட்டுருவாங்கன்னு சொல்ல, கண்டோட கேட்டு அப்போ உன்னோட பிளான் என்னன்னு சொல்லுன்னு கேக்குறான். நம்ம மாறு வேஷத்துலதான் உள்ள போய் ஆகணும்னு பைசன் சொல்லவும், இங்க சில ஸ்டூடெண்ட்ஸ் பேபோட ஃப்ரெண்ட் நாட்டை புள்ளி பண்ணிட்டு இருக்காங்க. நீயும் பேபோ அதை பண்ணீங்களாடான்னு இந்த பையன் நாட் கிட்ட கேட்டுட்டு இருக்க, கண்டு பின்னாடி வந்து ஒரு தட்டு தான் தட்டுறான். அதுக்கே இவன் கீழே விழுந்துடுறான். அவன் கிட்ட என்னடா கேட்டு தருண்ட, மறுபடியும் கேள்றா பாப்போன்னு இவன் சொல்ல, இந்த பையனும் நீங்க வாட்ச்மேனா, ஒரு ஸ்டூடெண்ட்டை எப்படி நீங்க அடிக்கலான்னு இவன் ஆர்கியூ பண்ண, அப்போ ஓடி போய் உன் டீச்சர்ஸ் கிட்ட சொல்லுடா, நானும் நீ என் தம்பியையும் அவனோட ஃப்ரெண்டையும் புள்ளி பண்ணிட்டு இருக்கன்றத சொல்லுவேன்னதும் அதை கேட்டு மற்ற பசங்க எல்லாம் சைலண்டா நிக்கிறாங்க. அப்ப பைசன் ஒரு பையன் கையில இருந்து சிகரெட்டை புடுங்கி ஸ்கூலுக்குள்ள சிகரெட்டை கொண்டு வரீங்களாடான்னு கேட்க, அந்த பையனும் இதெல்லாம் கேக்குறதுக்கு நீங்க யாரு, நீங்க கண்டிப்பா வாட்ச்மேனும் இல்ல பிடி டீச்சரும் இல்ல, அது எனக்கு நல்லா தெரியும்னு சொல்ல, கண்டு நான் பேபோட அண்ணன்டான்னு சொல்லிட்டு நீ தானே அவனை போட்டு அடிச்சதுன்னு இந்த பையனை கேட்க, இவனும் நான் அந்த மாதிரி எதுவும் பண்ணல, அவன் ஏதாச்சும் கால் தடுக்கி கீழே விழுந்திருப்பான்னு போய் சொல்றான். கண்டடுக்கு இதை விட உனக்கு நல்ல ரீசன் எதுவும் கிடைக்கலையாடான்னு கேட்க, பைசனும் யாரா இந்த புள்ளிங்க ஸ்டார்ட் பண்ணதுன்னு மிரட்டி கேக்குறான். அதுக்கு இந்த பையனும் இப்ப எதுக்கு இவ்வளவு சீரியஸா இருக்கீங்க, நாங்க சும்மா இது ஒரு ஃபன்காக தான் பண்ணோம், நீங்களும் அதே மாதிரி இது ஒரு ஜோக்கா எடுத்துக்கோங்கன்னு சொல்ல, ஓ அது ஜோக்கா எடுத்துக்கணுமான்னு சொல்லி கண்ட் அந்த பையனை அரைஞ்சிட்டு இது எப்படிதான் இருக்கு நல்லா ஃபன்னா இருக்கான்னு கேட்க, இவனும் எங்க டீச்சரும் அவங்கள சிசின்னு தான் கூப்பிடுவாரு, அதனாலதான் அதுல எந்த தப்பும் இல்லைன்னு நினைச்சிட்டு நாங்களும் ஃபன்காக பண்ணோம்னு சொல்ல, அந்த டீச்சர் யாரு அவன் பேரை சொல்றான்னு கண்ட் கேக்குறான். தென் நாட் இவங்க 2 பேரையும் பார்க்கிங் லாட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டு அவருதான் அந்த டீச்சர்னு
காட்டிட்டு இருக்கிறப்ப அங்க கேப்டன் கிறிஸ் அவரோட பையனோட போயிட்டு இருக்காரு. அவரை பார்த்த உடனே கண்டு மறைஞ்சு நின்னுக்கிறான். என்னடா ஆச்சுன்னு பைசன் கேட்க, ஒன்னும் இல்ல, அந்த டீச்சர் இந்த பக்கம் திரும்பி பார்த்த மாதிரி தெரிஞ்சதுன்னு சொல்லி சமாளிச்சுட்டு, அவரு உங்ககிட்ட என்ன சொல்வாருன்றத சொல்லுன்னு இவன் நாட் கிட்ட கேக்குறான். அவரு எப்பவும் என்னையும் பேபையும் சிசி பாய்ஸ்னு கூப்பிடுவாரு. எனக்கும் பேப்க்கும் நாவல்ஸ் படிக்கிறது பிடிக்கும். அதனால நாங்க அடிக்க நேரம் ஒன்னா இருப்போம். அதை வச்சு மற்றவங்க எல்லாரும் எங்களை புள்ளி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க என்ன புள்ளி பண்றப்ப பேபி எனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக வருவான். சம்டைம்ஸ் அவன் அடி கூட வாங்கியிருக்கான்னு சொல்லிட்டு, பட் இந்த டீச்சர் அதை பார்த்தாலும் அதை கண்டுக்க மாட்டாருன்னு சொல்றான். அதை கேட்டு பைசனும் இந்த மாதிரி ஆளெல்லாம் யாரு டீச்சர் ஆக்குனதுன்னு சொல்லிட்டு, யாருமே அவர் மேல கம்ப்ளைண்ட் பண்ணலையான்னு கேட்க, அவரு இந்த ஸ்கூலோட பிடி டீச்சர், சோ யாருக்கும் அவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு தைரியம் இல்லன்னு சொல்றான். அதுக்கு கண்டோ, நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் அவனை பாத்துக்கிறேன்னு சொல்றான். கட் பண்ணா இப்ப இங்க கண்ட் அந்த டீச்சரோட காரை ஓபன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அண்ட் பைசனும் சுட்டி யாராச்சும் வராங்களான்னு வாட்ச் பண்ணிட்டு இருக்கான். தென் பைசன் கண்ட் கிட்ட வந்து உட்காந்துட்டு, நீ பாக்க ரிட்டையர் ஆன கார் திருட மாதிரியே தாண்டா இருக்குன்னு கிண்டல் பண்ண. இவனும் உன்கிட்ட என்ன பத்தி அப்படிதான் சொன்னாங்களான்னு கேட்டுட்டு, பட் நான் இதை விருப்பப்பட்டு பண்ணல, வேற வழி இல்லாம தான் பண்ணேன். என்னோட பேரண்ட்ஸ் பிளேன் கிராஷ்ல இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லா செலவையும் நான் தான் பாட்டுக்கிற மாதிரி வந்தது. அதனாலதான் சீக்கிரமா சம்பாதிக்கிறதுக்கு திருட ஆரம்பிச்சேன்னு சொல்றான். அதை கேட்டு பைசனும், பட் எதுக்குடா இத பத்தி என்கிட்ட முன்னாடியே சொல்லல, நான் உன்கிட்ட பழகாம போயிருவேன்னு நினைச்சியான்னு கேட்க, யாரோ அவங்களோட பாய் ஃப்ரெண்டு கிட்ட அவங்களோட பேட் சைட காட்ட விரும்ப மாட்டாங்கன்னு கண்டு சொல்லிட்டு, சாரி நான் அதை தெரியாம சொல்லிட்டேன், நீ தான் இன்னும் என்னோட பாய் ஃப்ரெண்ட் ஆகலையேன்னு சொல்லிட்டு அவன் கார் ஓபன் பண்ற வேலையை கண்டினியூ பண்றான். தென் அந்த டோர் ஓபன் ஆனதும் ரெண்டு பேரும் கார்ல போய் ஏறி உட்காந்துக்கிறாங்க. இப்ப நீ என்ன பண்ண போற, இந்த காரை திருட போறியான்னு கேட்க, நான் தான் சொன்னேன்ல இதுக்கப்புறம் நான் அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் மூலியமா நான் ஒரு விஷயத்த கத்துக்கிட்டேன். நிறைய பேரு அவங்கள பத்தின கேவலமான சீக்ரெட்ஸ் அவங்களோட கார்ல தான் மறைச்சு வைப்பாங்க. சோ அதே மாதிரி இந்த கார்லயும் நம்மளுக்கு ஏதாச்சும் கிடைக்கும்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் தேடுறப்ப பைசன் அந்த டீச்சர் அவரோட பாய் ஃப்ரெண்டு கூட எடுத்த போட்டோஸை கண்டுபிடிக்கிறான். கட் பண்ணா இங்க அந்த பிடி டீச்சர் வாஷ்ரூம் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறப்ப கண்டும் பைசனும் அங்க வராங்க. அவரு இவங்களை பார்த்ததும், யாரு நீ, புது வாட்ச்மேனா, நான் உன்னை இது வரைக்கும் இங்க பார்த்ததே இல்லையேன்னு கேட்க, கண்டு ஆமா நான் புது வாட்ச்மேன் தான், ஒரு டீச்சரை குப்பையில தூக்கி போடுறதுக்காக வந்திருக்கேன்னு சொல்றான். இவரோ எடப்படிடா பேசுறேன்னு கேட்டுட்டு பைசனை பாட்டு நீ யாருன்னு கேட்க, இவனும் நான் பிடி டீச்சர்னு சொல்றான். அதை கேட்டு யாரை ஏமாட்ட பாக்குறேன், நான் தான் இந்த ஸ்கூலோட பிடி டீச்சர்னு சொல்லவும், அப்போ நீ கொஞ்சமாச்சும் டீச்சர் மாதிரி நடந்துக்க வேண்டியது தானேன்னு கண்டு கேக்குறான். இவரோ யாரு நீ எடப்படி பேசுறேன்னு கேட்டுட்டு, நான் இப்பவே போயிட்டு செக்யூரிட்டிய கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு போக, கண்டோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அதுக்குள்ள என்ன அவசரம்னு சொல்லிட்டு அவரோட கார்ல இருந்து எடுத்த போட்டோஸ காட்டுறான். அதை பார்த்ததும் இது எப்படி உங்களுக்கு கிடைச்சதுன்னு சாக்காராரு. அதுக்கு காரணம் அவரோட பாய் ஃப்ரெண்ட் வேற யாரும் இல்ல, இந்த ஸ்கூல்லயே படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட். சோ மத்தவங்களுக்கு இத பத்தி தெரிஞ்சதுன்னா இவருக்கு வேலை போயிரும். அதனாலதான் இவரு இப்படி பயப்படுறாரு. அந்த போட்டோவை குடுறான்னு இவரு கண்டுகிட்ட இருந்து புடுங்க ட்ரை பண்ண, கண்டோட குடுக்காம உன்னோட லைஃப் க்ளோஸ்னு மிரட்டுறான். இவரும் பதிலுக்கு ஒழுங்கா அந்த போட்டோவை கொடுத்துரு, இல்லனான்னு சொல்லி மிரட்ட ட்ரை பண்ண, என்ன போலீஸ கூப்பிடுவியா, கூப்பிட்டுக்கோ, அவங்க வண்டி எங்களை அரெஸ்ட் பண்றாங்களா இல்ல ஒண்ணு பண்றாங்களான்னு பாப்போம்னு கண்டு சொன்னதும் இவன் அந்த போட்டோவை புடுங்குறதுக்கு ரெண்டு பேரையும் அடிக்க ஸ்டார்ட் பண்றான். அப்படியே மூணு பேரும் மாட்டி மாட்டி சண்டை போட்டுட்டு இருக்க, லாஸ்டா பைசன் அவனை எட்டி உடைச்சு கீழே தள்ளி விட்டுறான். அதுக்கப்புறமா கண்டி ஏண்டிச்சு டாய்லெட் கிளீன் பண்ற பிரஷ் எடுத்து இவரை போட்டு அடிக்கிறான். இவரோ ப்ளீஸ் என்ன விட்டுருங்கன்னு கெஞ்சி கேட்க, தென் நீ என் தம்பிய சிசின்னு கூப்பிடாடுன்னு கண்டு சொன்னதும், அப்போ நீ பேபோட அண்ணனான்னு கேட்டுட்டு, சரி இனி நான் அவனை அந்த மாதிரி கூப்பிட மாட்டேன், என்னோட போட்டோவை திருப்பி கொடுத்துருன்னு கேட்க, பைசன் அவர்கிட்ட நீ இந்த மாதிரி உன்னோட கெரியரை பத்தி கவலைப்படுறல, அதே மாதிரி அந்த சின்ன பையனோட ஃபியூச்சர் என்ன ஆகும்னு யோசிச்சு பாட்டியான்னு கேக்குறான். அவன் சொல்றத கேட்டு கண்டும், ஃபர்ஸ்ட் நான் என்னோட தம்பியை பத்தி மட்டும் தான் நினைச்சேன், பட் இப்ப என் பாய் ஃப்ரெண்ட் சொல்றதும் கரெக்ட் தான், உன்னை இப்படியே சும்மா விட்டா நீ மற்ற பசங்களையும் இப்படிதான் பண்ணுவேன்னு சொல்ல, இவரு உடனே நீங்களும் பாய் ஃப்ரெண்ட்ஸான்னு கேட்டுட்டு, நீங்களும் என்ன மாதிரி தானே இருக்கீங்க, சோ எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்களேன்னு இவன் கண்டோட காலை பிடிச்சு கேட்க, கண்டோ ஏது நாங்க உன்ன மாதிரி இருக்குமான்னு அவரை தட்டி விட்டுட்டு, நாங்க ஒன்னும் உன்ன மாதிரி கிடையாது, அண்ட் உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு டீச்சரா இருக்கிறதுக்கு தகுதியே இல்லன்னு சொல்லி கண்ட் அவனோட மொபைல்ல அந்த டீச்சரை சில போட்டோஸை எடுத்து, அது கூடவே இவங்க கார்ல இருந்து கண்டுபிடிச்ச போட்டோவையும் அங்க இருந்து எடுத்துட்டு ரெண்டு பேரும் அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. கட் பண்ணா இங்க ரைஸ் அப் குரூப்ல புதுசா ஒரு பையன் வந்து அவனோட சோக கடைய சொல்லி அழுதுட்டு இருக்கான். அந்த நேரத்துல ஸ்டைல் அங்க வந்து உட்கார்றான். நீ தானே நாய் செத்து போச்சுன்னு சொன்ன ஆளு, நீ ஒரு புது நாயை வாங்கிட்டியான்னு இவரு கேட்க, இவனும் இன்னும் இல்ல, ஆனா இன்னைக்கு என்னோட நாயை பத்தி பேச வரல, நான் வேற விஷயத்த பத்தி பேசணும்னதும் இவரும் டென் கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா, மற்றவங்களும் கொஞ்சம் பேசிக்கிட்டோன்னு சொல்றாரு. ஆனா ஸ்டைல் அதெல்லாம் முடியாது, இது ரொம்ப முக்கியமான விஷயம், நான் இப்பவே சொல்லி ஆகணும், இந்த தடவை என் மரியாதை போயிருச்சு, அதோட சேர்த்து என் வாழ்க்கை மொத்தமா போயிருச்சு, அத பத்தி நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லியே ஆகணும்னு கோவமா சொல்ல, இவரோ சரி ஏதோ முக்கியமான விஷயம் மாதிரி தெரியுது, அது என்னன்னு சொல்லுன்னு கேட்க, ஸ்டைலோ என்ன ஒரு டைம் யூஸ் அண்ட் த்ரோ பண்ணிட்டான்னு சொல்றான். அதை கேட்ட
கேட்டதும் எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. ஃபடேலும் என்ன இவன் இங்க வந்து சொல்லிட்டு இருக்கான்னு ஷாக்ல தான் பாக்குறான். அவங்களோட ரியாக்ஷனை பார்த்து ஸ்டைலும் உங்களால நம்ப முடியலன்றது எனக்கு தெரியுது, பட் என்ன மாதிரி ஹேண்ட்ஸமான பசங்களுக்கு கூட இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்றான். அதை கேட்டு இவரும் என்னப்பா சொல்ற, அதை கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுன்னு கேக்குறாரு. அதுக்கு இவனும் நாம ஒருத்தரை அதிகமா லவ் பண்ணுவோம், ஆனா அவங்க நம்மள ஒரு பொம்மையா தான் பாக்குறாங்க, நம்மள எப்படி வேணாலும் உடைக்கலாம்னு நினைக்கிறாங்க, அவங்களுக்கு அதால நம்ம எந்த அளவுக்கு கஷ்டப்படுறோம்னு தெரியவே மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அங்க வந்திருக்கிற புது பையனும் ஸ்டைலுக்கு தான் சப்போர்ட் பண்றான். ஏன்னா அவனுக்கும் இதே மாதிரி லவ் ஃபெயிலியர். இந்த மாதிரி ஆளுங்களுக்கு லவ் பண்ற தகுதியே இல்ல, அவங்க எல்லாம் கடைசி வரைக்கும் சிங்கிளா இருந்துதான் சாவாங்கன்னு சொல்லிட்டு இருக்க ஃபடேல் ஏண்டிச்சு ஸ்டைலோட கைய பிடிச்சு அங்க இருந்து அவனை இழுத்துட்டு போறான். வெளியே வந்ததும் என்னடா உன்னால உண்மையை ஒட்டுக்க முடியலையான்னு ஸ்டைல் கேட்க ஃபடேலும் அவனோட கைய விட்டுட்டு அவனை திரும்பி பாக்குறான். அப்ப ஸ்டைலும் நீ என் கூட மேட்டர் பண்ணிட்ட, சோ அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை நீ தான் எடுத்துக்கணும்னு சொல்றான். நான் எதுக்குடா அதை பண்ணணும், நீ என்ன பிரெக்னென்டாவா இருக்கேன்னு ஃபடேல் கேட்க இவனும் மேபி இருக்கலாம், இப்பெல்லாம் என்னால சரியா சாப்பிட முடியறது இல்ல, நான் என்ன சாப்பிட்டாலும் வாமிட் வந்துருதுன்னு சொல்ல ஃபடேலும் என்னடா லூசு மாதிரி பேசிட்டு இருக்கேன்னு கேக்குறான். ஸ்டைலும் நான் அப்படிதான்டா பண்ணுவேன், நீ என்னை இக்னோர் பண்ணிட்டே இருந்தா நானும் உன்னை வந்து தொல்லை பண்ணிட்டே இருப்பேன்னு சொல்ல ஃபடேல் அவனோட கைய பிடிச்சி அங்க ரெண்டு அவனை கூட்டிட்டு போறான். அண்ட் ஸ்டைலோ என்ன எங்கடா கூட்டிட்டு போற, என்னை எங்கேயாவது கூட்டிட்டு போயிட்டு என்ன கொலை பண்ண போறியாடான்னு கேட்டுட்டே அவன் பின்னாடி போறான். கட் பண்ண இங்க கண்டும் பைசனும் ஒரு பார்ல இருக்காங்க. உன்ன மாதிரி அண்ணன் கிடைச்சதுக்கு உன்னோட தம்பி ரொம்ப லக்கின்னு பைசன் சொல்ல பட் அது நார்மல் தானே, சின்ன வயசுலயே அப்பா இறந்துட்டாரு, அதனால நான் தான் பேபுக்கு ஒரு அப்பாவா இருந்தாகணும்னு சொல்லிட்டு பட் இந்த மாதிரி உனக்கு நடந்திருந்தா ஃபடேல் இந்நேரத்துக்கு உன்னை புள்ளி பண்ணவனை கொன்னு அவனை ஸ்டீக்கா செஞ்சுட்டு இருந்திருப்பான்னு சொல்றப்ப நீ தப்பா சொல்ற, ஃபடேல் இதுக்குள்ளலாம் வரவே மாட்டான், எவனாச்சும் என்கிட்ட அப்படி வந்தானா நானே அவன் கடையை முடிச்சிருவேன்னு சொல்ல கண்டுக்கோ பயத்துல ஃபேஸ் உடனே மாறிடுது. பட் எப்பவும் போல சிரிச்சு சமாளிச்சுட்டு இருக்கான். அப்ப பைசன் நான் இன்னும் உன்னை 100% நம்பல, பட் இன்னைக்கு நீ பண்ணது எனக்கு பிடிச்சிருந்ததுன்னு சொல்ல ஆனா அதால நான் என்னோட ப்ராமிஸை மீறிட்டேன்னு சொல்லவும் பைசன் அதுக்கு பட் நீ பண்ணது தப்பு கிடையாது, நீ இதை உன்னோட தம்பிக்காக தானே பண்ண, அதோட நீ மற்ற பசங்களுக்கும் ஹெல்ப் பண்ணிருக்கன்னு சொல்லிட்டு என் கண்ணுக்கு நீ ஒரு ஹீரோவா தெரியுறன்னு சொல்றான். அதை கேட்டு கண்டோம் நீ மட்டும் பேப் அடி வாங்கியிருக்கான்ற விஷயத்த என்கிட்ட சொல்லாம இருந்திருந்தா நான் இதை எதுவுமே பண்ணிருக்க மாட்டேன், சோ நீயும் ஒரு ஹீரோடான்னு சொல்றான். அதுக்கு பைசனோ இதுக்கு முன்னாடி நீ சில டீடைல்ஸ் மிஸ் பண்ணிருக்கலாம், ஆனா இப்ப உன்னோட பாய் ஃப்ரெண்ட் உன் கூட இருக்கிற வரைக்கும் நீ எதுவுமே மிஸ் பண்ண மாட்டேன்னு சொல்ல அதை மறுபடியும் சொல்லன்னு கண்டு பைசன் பக்கத்துல வந்து உட்கார்றான். தென் இவனும் பாய் ஃப்ரெண்ட்னு சொல்லிட்டு இன்னைக்கு நீ என்ன நிறைய தடவை அப்படிதான் கூப்பிட்ட, சோ அதை எடுக்க அபிஷியல் ஆக்கிட கூடாதுன்னு கேட்க கண்டோ அதை கேட்டு சிரிச்சுட்டு ஓகே பாய் ஃப்ரெண்ட்னு சொல்லி அவன் கையை பிடிக்கிறான். அப்ப பைசன் கண்ட் அவன் கேட்ட பேட்சை எடுத்து கொடுக்கறான். கண்டோ அந்த பேட்சை வாங்க வரப்ப ஃபர்ஸ்ட் நான் கேக்குற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணு, நீ என் கிட்ட ரெண்டு எடியும் மறைக்கல தானேன்னு பைசன் கேட்க கண்டோ அதுக்கு என்ன சொல்றாடுன்னு தெரியாம விளையாட்டா பதில் சொல்லி சமாளிக்கிறான். இப்படி எல்லாம் விளையாடாடா, நான் சீரியஸா கேக்குறேன்னு பைசன் கேட்க கண்ட் நான் எடியும் மறைக்கலன்னு சொன்னதுக்கு அப்புறமா பைசன் கண்டோட ஷர்ட்ல அந்த பேட்சை குட்டி விட்டுட்டு நான் என்னோட ஹார்ட் உன்கிட்ட தந்துட்டேன், அதை பத்திரமா பாட்டுக்கோன்னு சொல்லி அவனை கிஸ் பண்ணிட்டு அவனோட ஷோல்டர்ல சாஞ்சிக்கிறான். கட் பண்ணா இங்க ஃபடேல் ஸ்டைல ஒரு காட்டுக்குள்ள இருக்கிற பில்டிங்க்கு கூட்டிட்டு வந்திருக்கான். டே என்ன எங்கடா கூட்டிட்டு வந்திருக்க, நாம இங்க அவுட்டோர்ல வச்சு பண்ண போறோமான்னு ஸ்டைல் கேக்குறான். அதுக்கு ஃபடேல் எதுவும் சொல்லாம அந்த பில்டிங் குள்ள போக ஸ்டைலும் அவன் பாத்ரூமுக்கு போறான்னு நினைச்சிட்டு நான் இங்கேயே வெயிட் பண்றதான்னு சொல்லிட்டு அங்கேயே நிக்கிறான். இப்படியே கொஞ்ச நேரம் போகுது அண்ட் ஃபடேல் திரும்பி வர்றதுக்கான அறிகுறியே தெரியல. அதனால இவனோ ஏ ஃபடேல் எங்கடா போன, நான் வீட்டுக்கு போனோம்டான்னு சொல்லிட்டு அந்த பில்டிங் குள்ள வரான். உள்ள வந்ததும் ஏ ஃபடேல் எங்கடா இருக்க, நீ என்ன கொன்னு என்னோட பாடியை இங்க புடைக்க போறேன்னு எனக்கு தெரியும், பட் அப்பவும் நான் உன்னை பார்த்து பயப்பட மாட்டேன், எனக்கு பேய பாட்டாடா ரொம்ப பயம், சோ வெளியே வாடா, நீ மட்டும் இப்ப வெளியே வரலனா நான் உன்னோட கார் எடுத்துட்டு போயிருவேன், என்கிட்ட கார் கீ இல்லையேன்னு நினைக்காத, நான் நினைச்சா என்ன வேணாலும் செய்வேன்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப ஃபடேல் அங்க பின்னாடி இருந்து வந்துட்டு நீ என் லைஃப்குள்ள வந்தது எனக்கு பிடிக்கல, நான் என் லைஃப ஃபுல்லா பிளான் பண்ணி வச்சிருந்தேன், ஆனா நீ உள்ள வந்து எல்லாத்தையும் கலைச்சு விட்டுட்ட, நான் ஜாகிங் பண்றப்ப நீ எங்க இருக்குன்னு தேடுறேன், மார்க்கெட்டுக்கு போறப்ப அங்கேயும் நீ எங்க இருக்குன்னு நான் தேடுறேன், ரெஸ்டாரண்ட்ல இருக்கிறப்ப கூட நீ எப்ப வருவேன்னு நான் டைம் பார்த்துட்டு இருக்கேன், இந்த மாதிரி நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது எனக்கு பிடிக்கல, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன், எனக்கு அந்த ஃபீலிங் பிடிக்கலன்னு சொல்ல ஸ்டைல் எதுவும் சொல்லாம ஃபடேல கிஸ் பண்ணிட்டு லவ் பண்றது தப்பு இல்லன்னு சொல்றான். தென் ஃபடேலும் அவனை கிஸ் பண்ண அட அப்படியே ரொமான்ஸ்ல போய் முடியுது. கட் பண்ண இங்க கண்டு பேபுக்கு பிடிச்ச ஃபுட் எல்லாம் செஞ்சு கொடுக்கறான். அப்ப இவனும் அண்ணா நீ இன்னைக்கு ஸ்கூலுக்கு போனத நாட்டி என்கிட்ட சொல்லிட்டானதும் இப்ப அதனால என்னடா நான் யாரையோ என் தம்பி மேல கை வைக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் இந்த மாதிரி வேற ஏதாச்சும் பிரச்சனை வந்ததுன்னா அதை என்கிட்ட இருந்து மறைக்காத, நான் உன்னோட அண்ணன்டா, எதுவா இருந்தாலும் என்கிட்ட தைரியமா சொல்லுன்னு சொல்றான். அதுக்கப்புறமா இவன் குளிச்சுட்டு இருக்கிறப்ப பைசனை பத்தி நினைச்சு பாக்குறான். இப்படி அவன் பைசனை ஏமாட்டிட்டு இருக்கிறது அவனுக்கு கில்டா ஃபீல் ஆகுது. கட் பண்ணா நெக்ஸ்ட் டே இவன் காரை கிளீன் பண்ணிட்டு இருக்கிறப்ப ஸ்டைல் அங்க வந்துட்டு ஹலோ மிஸ்டர் கண்ட், நான் எப்ப வந்து உங்க காரை எடுத்துக்கணும்னு கேக்குறான். கண்டோ என்னடா இப்பவே வந்துட்ட, ஃபர்ஸ்ட் நான் சொன்ன வேலையை போய் முடின்னு தவளை அவன் மேல தூக்கி போடுறான். அதுக்கு ஸ்டைலோ நான் எப்படிடா அதை முடிக்காம உன்கிட்ட வந்து காரை கேப்பேன்னு கேட்க நீ என்னடா சொல்ல வர, ஃபடேல் உனக்கு ஓகே சொல்லிட்டா
தானு இவன் கேட்க ஸ்டைலும் ஆமான்னு ஹாப்பியா சொல்றான். கட் பண்ணா இப்ப நைட்டு நடந்தத காட்டுறாங்க. நம்ம 2 தடவை மேட்டர் பண்ணிட்டோம், இப்ப நம்மளோட ரிலேஷன்ஷிப் என்னென்ன ஸ்டைல் கேட்க சில பேர் நிறைய தடவை பண்ணுவாங்க, பட் இத பத்தி பேசிக்கவே மாட்டாங்க. ஆனா நீ எடுக்கடா இப்பவே இத பத்தி கேக்குறேன்னு ஃபடில் கேட்க, பட் நான் வந்து சில பேரு கிடையாது, எனக்கு கரெக்டா நம்மளோட ரிலேஷன்ஷிப் என்னன்றது தெரிஞ்சாகணும்னு சொல்றான். சரி உனக்கு என்ன ஸ்டேட்டஸ் வேணும்னு கேட்க இவனும் அததான் நான் எப்பவும் சொல்லிட்டு இருக்கனே, நான் உன்னோட பாய் ஃப்ரெண்டா இருக்கணும்னு சொல்லவும் எதுக்கு உனக்கு அந்த ஸ்டேட்டஸ் வேணும்னு கேக்குறான். நீ மிஸ்டீரியஸா இருக்க, சைலண்டா இருக்க, அதோட ரொம்ப செக்ஸியாவும் இருக்கன்னு சொல்ல இவனும் நீ சால்வ் பண்றதுக்கு நான் ஒன்னும் பசில் கிடையாதுன்னு சொல்றான். ஆண்டி எனக்கு பாய் ஃப்ரெண்ட்லாம் தேவையில்லைன்னு சொல்ல இவனும் ஏன்டா லவ் பண்ணி பாரு, லைஃப் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பாடுறா, நீ என்னோட பாய் ஃப்ரெண்டா இருக்கியான்னு ஸ்டைல் கேட்க ஃபடில் அடிக்கிட்ட சிரிச்சுட்டு பட் உனக்கு என்ன பத்தி எதுவும் தெரியாதுன்றான். அண்ட் இவனும் அதனால என்ன பாய் ஃப்ரெண்டா ஆனதுக்கு அப்புறமா நான் தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்ல ஃபடிலும் அடிக்கேட்டு ஓகே நான் உன்னோட பாய் ஃப்ரெண்டா இருக்கேன்னு சொல்றான். அடைக்கேட்டோட ஸ்டைல் சந்தோஷத்துல ஃபடில கிஸ் பண்றான். இப்ப இதே எல்லாத்தையும் இவன் கண்டிக்கிட்ட சொல்லி பாட்டியோட உன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் எவ்வளவு புத்திசாலியா இருக்கான்னு நான் தான் சொன்னேன்ல என்னால முடியாததுன்றது எதுவுமே இல்லன்னு சொல்ல கண்டோ சூப்பர் தானு சோகமா சொல்றான். அடப்பாட்டு ஸ்டைலும் இவன் கார் போக போகுதுன்ற சோகத்துலதான் இப்படி சொல்றான்னு நினைச்சிட்டு உனக்கு இந்த கார் ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும்டா, பட் நம்ம போட்ட டீல் படி நம்ம நடந்துக்கணும்ல, இப்பதான் உனக்கு பைசன் கிடைச்சிட்டானேன்னு சொல்ல கண்டோ அவன் கிட்ட நான் சொன்ன மாதிரியே உன்கிட்ட காரை தந்துடுறேன் அண்ட் நான் உன்கிட்ட ஒரு விஷயத்த பத்தி சொல்லணும், அது ஃபடிலும் பைசனையும் பத்தினதுன்னு சொல்றான். கற்பனா இங்க ஃபடிலும் பைசனும் மிஷனுக்காக ரியோராட்டோட இடத்துக்குள்ள வந்திருக்காங்க. அங்க ஃபயர் அலாம் அடிச்சுட்டு இருக்கறனால அங்க உள்ள இருக்கவங்க எல்லாரும் வெளியே ஓடி வந்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல இவங்க 2 பேரும் மாறு வேஷத்துல உள்ள போறாங்க. அவங்க போறத பெண் பாக்கு பாடுது, இவங்களை எங்கேயோ பாட்ட மாதிரி இருக்கேன்னு நினைக்கிறா, பட் உயிர் பயிட்டுல அது பெருசா எடுத்துக்காம அங்க 2 ஓடிடுறா. தென் இவங்க செக்யூரிட்டி ரூமுக்குள்ள வந்து ஒர்க் பண்றப்ப பைசன் இவங்க கிட்ட ஃபடில் நானும் கண்டும் டேட் பண்றோம்டான்னு சொல்றான். அடைக்கிட்டு ஃபடில் அவனோட ஒர்க்கை ஸ்டாப் பண்ணிட்டு நான் அவனை ஹேண்டில் பண்ண சொல்லி தான் அனுப்புனேன், ஆனா இந்த மாதிரி ஹேண்டில் பண்ண சொல்லலன்னதும் நான் அவன்கிட்ட இத பத்தி பேசினேன்டா, என் கண்ணாலையும் பார்த்தேன், அவன் அந்த பாஸ்ட்ல இருந்து வெளியே வர்றதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கான், அவன் மேல எந்த தப்பும் இல்லைன்ற மாதிரி சொல்ல ஃபடிலும் அதுக்கு உனக்கு அவன் வேணும், அதனால நீ அவன் சொல்ற எல்லாத்தையும் நம்பிட்டு இருக்கன்றான். அதுக்கு பைசனும் நான் அவன் சொல்றத அப்படியே நம்பல, என்னோட உள்ளுணர்வு சொல்றதான் கேக்குறேன்னு சொல்ல டேய் நீ ஒருத்தர லவ் பண்றதுக்கு முன்னாடி அதை பத்தி நல்லா யோசிச்சு பார்த்து முடிவு பண்ணுதானே ஃபடில் சொல்றான். அப்ப உன்னை பத்தி சொல்லு, நீயும் ஸ்டைலும் இப்ப என்ன ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்கன்னு கேட்க நான் உன்னை லவ் பண்ணல, ஜஸ்ட் ஒரு சான்ஸ் தான் கொடுத்தேன்னு சொல்லிட்டு இவன் ஒர்க்கை கண்டினியூ பண்றான். அப்ப பைசன் இதை நீ என்ன நம்ப சொல்றியான்னு கேட்டுட்டு உங்களுக்குள்ள எல்லாம் முடிஞ்சிருச்சா, அது எப்படி இருந்ததுன்னு கேட்க ஃபடிலும் மூடிட்டு போய் வேலையை பாடுறான்னு சொல்றான். அப்பவும் பைசன் அடங்காம என் அண்ணனுக்கு பாய் ஃப்ரெண்டு வந்துட்டான்னு சொல்லி அவனை அக் பண்ண ஃபடிலும் பைசன் இந்த நேரத்துல உனக்கு என்னடா விளையாட்டு, போய் வேலையை பாடுறான்னு சொல்றான். அடுத்ததா இவங்க ரியோராட்டோட ஆபீஸ்க்குள்ள வராங்க. இங்க வந்துட்டு அவங்க எதையோ தேடிட்டு இருக்கிறப்ப பைசன் அந்த டேபிள் கீழே ஒரு லாக்கர் இருக்கிறத பார்த்துட்டு ஃபடில கூப்பிடுறான். தென் ஃபடில அவனோட எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து அந்த லாக்கர் ஓபன் பண்ணி பார்க்க உள்ள ஒரே ஒரு ஃபைல் மட்டும் தான் இருக்கு. அட பாட்டு பைசனும் என்னது இது, நான் நிறைய தங்கம் வைரம்லாம் இருக்கும்னு நினைச்சேன்னு சொல்லிட்டு இருக்க ஃபடில அந்த ஃபைல ஓபன் பண்ணி பார்த்துட்டு ஷாக் ஆயிடுறான். இது என்னோட அப்பா அம்மான்னு சொல்ல பைசனும் என்னடா சொல்றேன்னு ஃபடில் கையில இருந்து அந்த ஃபைல வாங்கி பார்க்க அதுல இன்னொரு போட்டோவும் இருக்கு. அது வேற யாரதும் இல்ல, பைசனோட அப்பா அம்மா தான். சோ இவங்க 2 பேரும் பயாலஜிக்கல் அண்ணன் தம்பி கிடையாது, 2 பேருக்கும் தனித்தனி ஃபேமிலி இருந்திருக்காங்க. அண்ட் யாரோ அவங்களோட பேரண்ட்ஸ கொண்டதுக்கு அப்புறமா லிலி இவங்கள அடாப்ட் பண்ணி வளர்த்திருக்காங்க. அப்ப ஃபடில் பைசன் கிட்ட நம்ம பேரண்ட்ஸ கொண்டது அந்த ரியோராட்டா இருக்குமோன்னு நான் நினைக்கிறேன்னு சொல்றான். கட் பண்ணா இங்க கண்ட ஸ்டைல் கிட்ட எல்லா உண்மையும் சொன்னதுக்கு அப்புறமா அடே என்ன ஏன்டா இதுக்குள்ள இழுத்து விட்ட, ஒரு கன்மேன் கிட்ட போய் என்ன ஃபிளர்ட் பண்ண சொல்லி அனுப்பி விட்டுருக்கேன்னதும் அவங்க கன்மேன் இல்லடா ஹிட்மேன், அவங்க கன் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு கண்டு சொல்றான். அதுக்கு ஸ்டைலோ டே இதெல்லாம் ஒரு காரணமாடா, அவன் எப்பவும் என்ன கொலை பண்ண போற வெறியில பாப்பான், இப்போடா அது ஏன்னு எனக்கு புரியுதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் விட்டு இருந்தா இன்னைக்கு ஹெட்லைன்ஸ்ல ஒரு ஹேண்ட்ஸமான பையன் காட்டுக்குள்ள கொல்ல பார்த்திருந்தான்னு நான் வந்திருப்பேன்னு சொல்ல கண்டோ சாரிடா நான் அந்த அளவுக்கு எல்லாம் யோசிக்கல, என்னோட கேஸ் ரெக்கார்ட்ஸ கிளியர் பண்றதுக்கு தான் நான் இப்படி பண்ணேன்னு சொன்னதும் அதுக்காக நீ என்ன சாவ நோக்கி அனுப்புவியாடான்னு இவன் கட்ட நீ அப்படிலாம் செத்துற மாட்டடா, கேப்டன் நம்ம பக்கம் இருக்காருன்னு கண்டு சொன்னாலும் ஸ்டைலடா ஏத்துக்க மாட்டேன்றா, என்னாலலாம் இதை பண்ண முடியாது, நான் கிளம்புறேன்னு அங்க இருந்து போக கண்டு அவனை ஸ்டாப் பண்ணி நீ இப்படி பாடியில போனாடாண்டா அவனுக்கு ஆபத்து வரும், நீ இவ்வளவு நாள் அவன் பின்னாடி சுத்தி அவனை ஓகே சொல்ல வச்சிருக்க, இப்ப நீ சடனா அவன் கூட பிரேக்கப் பண்ணனா அப்புறம் நீ சொன்ன மாதிரிதான் ஹெட்லைன்ஸ்ல வருவேன்னு அவனை பயமுறுத்த அடுக்க ஸ்டைலும் நான் எந்த பக்கம் போனாலும் சாவுடாண்டா என்ன நோக்கி வருதுன்னு சொல்றான். அதை கேட்டு கண்டும் அப்போ நீ என் கூட ஒர்க் பண்ணு, நாம நம்ம வேலையை கரெக்டா முடிச்சிட்டோம்னா கேப்டன் அவங்கள அரெஸ்ட் பண்ணிருவாரு, தென் நாமளும் எந்த பயமும் இல்லாம ஃப்ரீயா சுத்தலான்னு சொல்லிட்டு எனக்கு ஹெல்ப் பண்றா, பேபுக்கு அடுத்து எனக்காக இருக்கிறது நீ ஒருத்தன் தானேன்னு சொல்ல ஸ்டைலும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு சரிடா நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு
வேண்டான்னு சொல்றான். அடை கேட்டு கண்டோன் தேங்க்ஸ் தானே அவனை அக் பண்ணிட்டு நாம ஒன்னா சேர்ந்து வேலை செஞ்சா அவங்களால நம்மள கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்றான். கட் பண்ணா இப்ப ஸ்டைல் ஜிம்முக்கு வந்திருக்கான். அவன் ஃபடேலுக்கு ப்ரொபோஸ் பண்ணது அண்ட் ஃபடேல் அதுக்கு ஓகே சொன்னது, அதுக்கப்புறமா கண்டு ஃபடேல பத்தின உண்மைய சொன்னதுன்னு இப்படி இத பத்திலாம் நினைச்சு பார்த்துட்டு இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமேன்னு நினைச்சு பயத்துல உட்காந்துட்டு இருக்கான். தென் உன்னால முடியும்டான்னு இவனுக்கு இவனை மோட்டிவேட் பண்ணிட்டு இவன் எக்ஸசைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றப்ப ஃபடேல் அங்க வந்துட்டு என்னோட ஹெல்ப் வேணுமான்னு கேக்குறான். அவனை பார்த்ததும் இவன் பயத்துல ஏஞ்சி உட்காந்துட்டு இல்ல நான் இதுக்கு மேல பண்ணல, அது ரொம்ப வெயிட்டா இருக்குன்னு சொல்லி சமாளிக்க பாக்குறான். ஆனா ஃபடேலும் நான் உனக்கு ஹெல்ப் பண்ண உன்னால இத பண்ண முடியும்னு சொல்லி அவனை எக்ஸசைஸ் பண்ண வைக்கிறான். அட முடிச்சதுக்கு அப்புறமா உனக்கு ஸ்டாமினா நிறைய இருக்குடா, அதை வச்சு உனக்கு வேற ஏதாச்சும் பண்ணணுமாடான்னு இந்த தடவை ஃபடேலே அதை பத்தி கேட்க ஸ்டைலும் ஒண்ணும் தெரியாத மாதிரி நீ எதை பத்திடா சொல்றேன்னு கேக்குறான். அப்ப ஃபடேல் அவன் பின்னாடி வந்து உட்காந்துட்டு நம்ம ஸ்டோர் ரூம்ல பண்ணது அப்புறம் காட்டுக்குள்ள பண்ணதெல்லாம் உனக்கு பிடிச்சிருந்ததுடானு கேட்க ஸ்டைல் அதுக்கு பதில் சொல்லாம நான் ஒர்க் அவுட்ட முடிச்சுட்ட சொன்ன கிளம்புறேன்னு அங்க ரெண்டு எஞ்சி போறான். அப்ப ஃபடேல் அங்க நில்றான்னு சொன்னதும் ஸ்டைல் பயத்திலேயே அங்க ஃப்ரீஸ் ஆகி நின்னுறான். எதுக்குடா என்ன கூப்பிட்டான்னு கேட்க ஃபடேல் அவன் கிட்ட வந்துட்டு அவனோட டவல் எடுத்து ஸ்டைலோட வேர்வையை தொடச்சு விடுறான். அதுக்கு ஸ்டைலோ உடனே தேங்க்ஸ் சொல்லிட்டு அங்க ரெண்டு போயிட ஃபடேல் அவன் போறத பாக்குறான். இங்க காண்டு ஒரு கிளைண்ட்டுக்கு டேட்டூ போட்டு விட்டு அனுப்புனதுக்கு அப்புறமா அந்த இடத்துக்கு ஜேம்ஸ்னு ஒரு பையன் வரான். எனக்கு ஒரு டேட்டூவா மறைக்கணும், அதை பண்ணி விடுறியான்னு கேட்க காண்டோ அவனை பார்த்துட்டு இங்க எடுக்கடா வந்தன்னு கேக்குறான். அதுக்கு இவனோ எனக்கு உன்னோட பேரை எரேஸ் பண்ணணும் சோ தட் நானும் என்னோட லைஃப புதுசா ஸ்டார்ட் பண்ணுவேன்னு சொல்ல என்னடா முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்க, இப்போ நான் பிஸியா இருக்கேன் போயிட்டு அப்புறம் வான்னு காண்டு சொல்ல இவனோ ஏன்டா பைசன் என்ன பாத்துருவான்னு நீ பயப்படுறியான்னு கேக்குறான். காண்டாடுக்கு நான் உன்னோட டேட்டூவை எரேஸ் பண்ணி விட்டா நீ என்னை விட்டு போயிருவியான்னு கேக்குறான். அதுக்கப்புறமா காண்டவனை உட்கார வச்சு அவனோட டேட்டூவை பாட்டு இது ஃபுல்லாவே எரேஸ் பண்ணணுமா இல்ல என்னோட இனிஷியல் மட்டும் எரேஸ் பண்ணணுமான்னு கேட்க இவனும் அதுல பாடிய வச்சு நான் என்ன பண்ண போறேன் மொத்தமா எரேஸ் பண்ணி விட்டுருன்னு சொல்றான். அதை கேட்டு கண்டும் அது நடந்து ரொம்ப நாள் ஆகுது, இன்னும் எதுக்கு முட்டாள்தனமா அடியே பிடிச்சிட்டு இருக்கன்னு கேட்க யாரு நான் முட்டாள்தனமா நடந்துக்கிறேனான்னு கேட்டுட்டு இது எல்லாத்துக்கும் நீ தான் காரணம், உன்னாலதான் நான் இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப பைசன் அங்க வரான். நீ இன்னும் பிஸியா இருக்கியாடான்னு இவன் கண்டு கிட்ட கேட்க ஜேம்ஸோ இன்னைக்கு ஏதோ மிஸ் ஆயிட்டனால நான் உன்னை விட்டு போறேன்னு அங்க ரெண்டு எஞ்சி போறான். அப்ப பைசன் அவன் காடு பின்னாடி இருக்கிற டேட்டுவை பார்த்துட்டு யார் அடுன்னு இவன் கண்டு கிட்ட கேட்க இவனும் அவன் பேரு ஜேம்ஸ் என்னோட பழைய ஃப்ரெண்டுன்னு சொல்றான். அவன் காடு பின்னாடி கேன்னு டேட்டு இருக்குதே அது உன்னோட பேரான்னு கேட்க கேனா அடுன்னு ஒரு பேட் வேர்ட சொல்லி எனக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லன்னு சொல்றான். தென் பைசனோட நம்பலன்னு தெரிஞ்சதும் நானும் அவனும் ஒரு தடவை ஒன் நைட் ஸ்டாண்ட் பண்ணோம், ஆனா இப்ப எங்களுக்குள்ள எதுவும் இல்ல, அவன் அவனோட டேட்டுவை எரேஸ் பண்றதுக்குதான் இங்க வந்தான்னு சொல்லிட்டு இவன் ஏந்திச்சு வந்து பைசனை அக் பண்ணிட்டு நான் உன்னைய மட்டும்தான் சீரியஸா லவ் பண்றேன்னு சொல்றான். அதை கேட்டு காண்டோ நீ சொல்லிட்டல இதுக்கப்புறம் நான் அதை பத்தி கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு பட் இதுக்கப்புறம் நான் யார் மேலயும் கேவ பாத்துறாம நீ பாட்டுக்கோ, அப்படி நான் பாட்டுனா கே ஃபார் கில் ஆயிரும்னு சொல்லிட்டு கண்டுகிட்ட அவன் கொண்டு வந்த பர்கரை தந்துட்டு அங்க இருந்து போறான். அப்ப காண்டோ அவனை ஸ்டாப் பண்ணி என்னடா கிளம்புற இங்க ஸ்டே பண்ண மாட்டியான்னு கேட்க இல்ல நீ என் மூட ஸ்பாயில் பண்ணிட்ட ஆண்டி, எனக்கும் வேலை இருக்கு, நான் இந்த பர்கரை தர்றதுக்கு தான் வந்தேன்னு சொல்ல உனக்கு என் மேல இவ்வளவு அக்கறை இருக்குன்னு நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடான்னு சொல்ல நீ இத சாப்பிட்டுட்டே இருக்கணும்னு நினைச்சனா இதுக்கப்புறம் நீ யாரு கூடயும் ஃப்ளோட் பண்ணாத, அப்படி பண்ணு எனக்கு தெரிஞ்சதுன்னா பர்கர் சாப்பிடுறதுக்கு நீ இருக்க மாட்ட, உன்னையதான் மற்றவங்க பர்கரா சாப்பிடுவாங்கன்னு மிரட்டிட்டு போறான். அண்ட் இதை கேட்டு கண்டோ அவனை பயத்துல பாக்க இதோட எபிசோட் 4 கம்ப்ளீட் ஆகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பாக்குறதுக்கு என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், see you in next video.